الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற கிதாபினுடைய சட்டங்களை வரிசையாக நாம் படித்து வருகிறோம். கிதாபு தஹாரத்தை முடித்து கிதாபு சலாத்துடைய பாடத்திலே ஒவ்வொரு பாடங்களாக பார்த்து இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஜமாஅத் தொழுகையுடைய பாடம், பாபு சலாத்தில் ஜமாஅத்தி, அதாவது ஜமாஅத்துடன் தொழுவதன் சிறப்பு மற்றும் அதனுடைய சட்டங்கள் சம்பந்தமான பாடங்களை பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே நாம் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் பகுதி எதுவென்றால் இமாமத் சம்பந்தமான பாடம். ஜமாஅத் என்றாலே இமாம் முக்ததி இருவரும் கண்டிப்பாக இருப்பார்கள். இங்கே நாம் இமாமத் இன்னும் இக்திதா பின்பற்றுதல் இது சம்பந்தமான விஷயத்தை அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசை தொடரிலே இப்பொழுது நாம் 102வது பாடத்தை அடைந்திருக்கின்றோம். அதாவது ஜமாஅத் தொழுகை பாடம், ஜமாத் சம்பந்தமான தொழுகை சம்பந்தமாக தான் பார்க்கிறோம். இப்ப நாம அடைந்திருக்கக்கூடிய பாடத்தினுடைய அந்த தலைப்பு என்னன்னு சொன்னா ஷுரூத்துல் குதுவத்தி வ ஆதாபுஹா, பின்பற்றுவதனுடைய நிபந்தனைகள் இன்னும் அதனுடைய ஒழுக்கங்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் நிபந்தனை இருக்கும், அதே மாதிரி அதற்குரிய ஒழுக்கங்கள் இருக்கும். நிபந்தனைங்கிறது கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஷருத் என்றாலே ஆரம்பிக்கும் முன்னால் அது இருக்க வேண்டும். இந்த ஷரத்தை கொண்டுதான் ஆரம்பிக்கவே படும், ஆனால் முடியும் வரைக்கும் அது முழுமையாக இருக்கணும். இடையில அது இல்லைன்னு சொல்லி சொன்னா, அல்லது இடையில அந்த ஷரத்து நீங்கிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயமே என்ன துண்டாயிரும். உதாரணம் நம்ம சொல்ற தொழுகைக்கு ஒதுங்கிறது ஷரத்து. அது தொழுகைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அந்த நிபந்தனை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எது வரைக்கும் இருக்கணும்? தொழுகை பரிபூர்ணமாக முடியும் வரைக்கும், சலாம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த நிபந்தனை பாக்கியாக இருக்க வேண்டும். இவ்வாறு இதான் நிபந்தனை என்பதாக சொல்லுவோம். அப்போ குதுவத்தின் நிபந்தனை, பின்பற்றுவதன் நிபந்தனை என்ன? அதுவும் அதே போல்தான். ஆதாபுஹா, அது அதனுடைய ஒழுக்கங்கள். இந்த குதுவத்துடைய ஒழுக்கங்கள் என்ன? அப்ப இங்க ஒழுக்கங்களையும் பின்பற்றுதலின் நிபந்தனைகளும் ஒழுக்கங்களும், நிபந்தனைகளை என்னங்கிறத பார்க்க போறோம், ஒழுக்கங்கள் என்னங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த பாடத்தில் வரக்கூடிய விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த பாடத்தில் நாம் காண இருக்கக்கூடிய விஷயம் என்ன, எதை பற்றி இந்த பாடத்தில் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாருங்க, நம்ம எப்பொழுதுமே வழக்கமாக என்ட்ரன்ஸ் ஸ்டோர், அதாவது பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு சுருக்கத்தை சொல்லுவோம். அந்த சுருக்கத்தை, அந்த இபாரத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கம் சொல்லப்படும். அந்த சுருக்கத்திற்கு முன்பாக ஒரு 2-3 தலைப்புல எந்த சுருக்கத்தை பற்றி பேச போகிறோமோ அந்த விஷயத்தை கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையில தான் இங்கே 4 விஷயங்களை பத்தி பேச போறோம். முதலாவது, சஃப்புகள் நிற்பதன் முறை. சஃப்பு நிற்கிற முறை எப்படி இருக்கணும், எந்த வரிசையா, எப்படி, எந்த அடிப்படையில சஃப்புகள் நிற்க வேண்டும் என்ற விஷயம் முதல்ல. இரண்டாவது, பெண் இமாம் நிற்கும் இடம். சரி, சஃப்ல உதாரணமா தொலை வைக்கிறது பெண்ணாக இருந்தால் பெண்கள் தொலை வைக்கணும், அது பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பெண்களுக்கு பெண்கள் தொலை வைப்பாங்க, சரி. ஆனால் ஆண்களுக்கோ அல்லது ஹுன்சா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இனத்திற்கோ பெண்கள் தொலை வைக்க கூடாது. அது சம்பந்தமாக சென்ற பாடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது. இங்க பெண் இமாமாக இருக்கின்றால், ஒரு பெண் ஜமாத்திற்கு பெண் தான் இமாமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பெண் எங்க நிக்கணும்? மற்றது ஆண்கள் இமாமா இருக்காங்கன்னா அவங்க சஃபுக்கு முன்னாடி, முதல் சஃபுக்கு முன்னாடி நிச்சுவாங்க, துண்டாக நிற்பாங்க. இதே பெண் இமாமாக இருந்தால் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். மூன்றாவது, உயர்வு தாழ்வு. உயர்வு தளம், மேடு பள்ளம், மேலையும் கீழையுமா நிற்கிறது சம்பந்தமாக பேச போறோம். இமாமுமா இருக்கட்டும், மாமுமா இருக்கட்டும், மேலே கீழே மாற்றி மாற்றி நின்றால், இடத்தால் உயரம் தாழ்வாக இருந்தால் கூடுமா, அது சம்பந்தமாக பேச போறோம். நாலாவது, சஃபில் தனியாக நின்றால், ஒரு சஃப் இருக்கு, அதுல ஒரே ஒரு மனிதர் மட்டும் தான் நிற்கிறார், அவர் என்ன செய்யணும்? அப்படி சஃபில் தனியா நிற்கலாமா? அல்லது வந்து பார்க்குறாரு, வெறும் சஃபே இல்லை, ஃபுல்லா இடமே இல்லை, எல்லா சஃப்பும் பரிபூர்ணமா இருக்கு, இப்போ கடைசியில் அவர் தனியாகத்தான் நிற்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. இப்பொழுது இவர் என்ன செய்வார்? இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போறோம். பாருங்க, இங்கிலீஷ்ல 1வது மெத்தட் ஆஃப் ஸ்டாண்டிங் சஃப்ஸ்.
ஸ்டாண்டிங் லைன் சொல்லி சொல்லலாம். அதாவது செகண்ட் ஒன் த பிளேஸ் வேர் த ஃபீமேல் இமாம் ஸ்டாண்ட்ஸ், தேர்ட் ஒன் ஹை அண்ட் லோ, ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டாண்டிங் அலான் இன் த ஸ்டஃப், இந்த சஃப். அப்போ இந்த 4 விஷயம் தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல வாங்க சுருக்கங்களை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இபாரத்தை பார்ப்போம். அப்போ இந்த சுருக்கம் என்ன சொல்றாங்கன்னா, குதுவத்துடைய நிபந்தனைகள், இன்னும் அதனுடைய முறைகள், அதனுடைய ஒழுக்கங்கள், இதுதான் பார்க்க போறோம். சரி, முதல் விஷயம், முதல்ல இமாமுக்கு பின்னாடி ஆண் தான் ஃபர்ஸ்ட் சஃப்ல நிற்பாங்க. ஆண் தான் இமாமுக்கு பின்னாடி நிற்பாங்க. சரி, இப்போ ஒரே ஒரு ஆண் நிற்கிறார், இமாம் இருக்காரு, ஒரே ஒரு ஆம்பளை இருந்தாருன்னா இமாம் நிற்கும் போது இவர் வலது பக்கம் நிற்பார். இமாமுக்கு வலது பக்கமாக நெருக்கமாக, இமாமுக்கு வலது பக்கமாக நிற்பார், நெருக்கமாக நிற்பார். அதாவது இமாமுங்க நிற்கிறாருன்னா இவர் இமாமுக்கு இந்த வலது பக்கத்தில் நிற்பார். சரி, அப்போ இந்த நேரத்தில் இன்னொருத்தர் வரார், இங்கே தொழுகை நடந்து கொண்டு இருக்கு, இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா அவர் வந்தவர் இடது பக்கம், இமாமுக்கு இடது பக்கம் நிற்பார். இங்கன்னா இமாம் நிற்கிறாரு, வலது பக்கம் ஒருத்தர் நிற்கிறார், இன்னொரு தான் இடது பக்கம் நிற்பார். நின்னதுக்கு பிறகு என்ன செய்யறது, இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிடணும், அப்படி பின்னாடி வந்துடணும், 2 பேரும் அப்படி பின்னாடி வந்துடணும். இல்லை இவங்க 2 பேரும் பின்னாடி வரலாம்னு சொன்னால் இமாம் என்ன செய்யலாம், முன்னாடி போயிடலாம். அப்போ இவங்க 2 பேரும் பின்னாடி வரதான் சிறந்ததாக இருக்கு. சரி, இப்போ ஆண்கள் இருக்காங்க, சிறுமியர்கள் சிறுவர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ சஃப் எப்படி அமைக்கிறது, சஃபில் முதல்ல யாரை நிறுத்துவது, அடுத்ததாக யாரை நிறுத்துவது, அதற்கு பின்பாக யாரை நிறுத்தப்படுவார் என்ற விஷயம் பார்க்கும்போது முதலாவது ஆண்கள் நிற்பார்கள். ஆண்கள் நிற்பார்கள், அதுக்கு பிறகு சிறுவர்கள் நிற்பார்கள், அதற்கு பிறகு பெண்கள். அப்போ சஃப்ல முதல் சஃப்ல ஆண்களை நிறுத்தணும் இமாமுக்கு பின்னாடி, ரெண்டாவது சிறுவர்கள் நிறுத்தணும் இமாமுக்கு பின்னாடி, ஆண்கள் சஃப், சிறுவர்கள் சஃப், அதற்கு பின்பாக பெண்களுடைய சஃப். சரி, இப்போ பெண் தொலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பெண்களுக்கு பெண்கள் இமாமாக இருந்தால் அந்த பெண் எங்க நிற்பானா, முதல் சஃபின் நடுவில் நிற்பாங்க. உதாரணமா நம்ம ஆண்களாக இருந்தால் அங்கே நிற்பாரு, முதல் சஃப் ரெண்டாவது சஃப் இப்படி போகும். பெண்களாக இருந்தால் இங்கே இமாம் நின்றுக்குறாங்க. அதாவது சஃப் முதல் சஃபுங்களை போதுன்னு சொன்னால் நடுவில் நிற்பார், பெண் இமாமானவர் நின்று கொள்வார்கள். அதான் பெண்ணுடைய இமாம் நிற்கக்கூடிய இடமாக இருக்குது. சரி, இது பொதுவாக இமாமும் மாமும், அது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் இவ்வாறு நிற்பது சம்பந்தமாக நாம் பேசணும். சரி, இப்போ இமாமும் மாமுமும் நேராக நிற்கணும். முடிந்த அளவு என்னது, இமாம் அதாவது 2 பேரும் உயரமும் தாழ்வுமாக இருக்கக்கூடாது. இமாம் உயரமாக இருக்காரு, மாமும் தாழ்வில் நிற்கிறார், அல்லது மாமும்கள் மேட்டில் நிற்கிறாங்க, இமாம் தாழ்வு நிற்கிறாங்க, இமாம் உயரத்தில் நிற்கிறார், மாமும்கள் தாழ்வு நிற்கிறாங்க, இமாம் என்ன செய்கிறார், இல்லை மாமும்கள் என்ன செய்கிறாரு, இமாம் தாழ்வு நிற்கிறார், இமாம் மாமும்கள் உயரமாக நிற்கிறாங்க. இப்படி நின்னா இப்போ இந்த நிலையில சொன்னா இது மக்ரூ. ஆனால் அதே நேரத்தில் இமாம் என்ன செய்கிறாரு, நம்ம என்ன சொன்னோம், இமாமும் மாமுமும் ஒரே இடத்துல நிற்கணும், மேலே இங்கிலமா நிற்கக்கூடாது. சரி, இமாம் நிற்கிறதுக்கு அனுமதி இருக்குதா, அதாவது மக்ரூஹ்னு சொன்னோம், இமாம் அப்படி நிற்கலாமா என்றால் மக்களுக்கு தொழுகையுடைய விஷயங்களை தாலீம் கற்றுக் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் இமாம் என்ன செய்கிறாரு, தொழுகையுடைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் என்ற எண்ணத்தில் இருந்தார் சொன்னால் அவர் மேலே நின்று கொள்வார், அவர் மேலே நிற்பார். சரி, இது இமாமுக்கு மேலே நிற்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறோம். மாமும்கள் எங்கேயாவது நிற்க முடியுமானா நிற்கலாம். எங்கே, இமாம் தக்பீர், இமாம் சொல்லக்கூடிய சத்தம் மாமும்கள், அதாவது மற்ற மாமும்களுக்கு எத்தவில்லை, கேட்கவில்லை என்று இருந்தால் அந்த இடத்துல ஒரு மாமும் என்ன செய்கிறார், முபல்லிகாக இமாமுடைய சத்தத்தை எடுத்து மக்களுக்கு சேர்க்கக்கூடியவராக, எத்தி வைக்கக்கூடியவராக இருந்தால் அந்த நேரத்தில் அவ்வாறு செய்வது சுன்னத் என்பதாக சொல்லப்படும். அப்போ இந்த காரியத்துக்காக நிற்கிறது சுன்னத். எதுக்காக, மக்களுக்கு தாலீம் கற்றுக் கொடுக்கிறதுக்கும், அல்லது மாமுமாக இருக்கக்கூடியவர் முபல்லிகாக இமாமுடைய சத்தத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், தக்பீர் சொல்றதுக்காக வேண்டி இந்த ஒரு நிலைக்காக நிற்பது சுன்னத் என்பதாக சொல்லப்படுது. சரி, அதே நேரத்தில் 2 பேரும் மஸ்ஜித் அல்லாத வேற பகுதியில் நிற்கிறாங்க. மஸ்ஜித் அல்லாத வேற பகுதியில் நின்னா 2 பேரும் நிச்சயம் சரிக்கு சமமாக நிற்கணும், மேடும் கீழுமா இருக்கக்கூடாது. அவருடைய சில உடல் இப்போ 2 பேரும் என்ன செய்யறது, சமமாக உடல், அதாவது இவங்களுடைய உடல் மகளுடைய உடலும் ஓரளவு என்னது
நேருக்கு நேராக இருப்பது வாஜிப். ஓரளவு அதாவது உதாரணமாக இவர் மேலே நிற்கிறாருன்னா அவருடைய காலை ஒட்டியாவது இவருடைய தலை என்ன செய்யணும், அதுக்கு நேராக. இப்போ அளந்து பார்த்தோன்னு சொன்னால் இவருடைய தலையிலிருந்து நேராக கொண்டு போனால் அவருடைய கால் பகுதியாவது என்ன செய்யணும், தட்டணும். அதுக்கு நேராக தலைக்கு நேராக கால் இருக்கணும், காலுக்கு நேராக தலை இருக்கணும். இப்படி என்னது, ரெண்டு பேருக்கு மத்தியில் என்னது, இவருடைய இமாமுடைய கீழே உள்ள பகுதியும் அதாவது கால் பகுதியும் மாமுடைய தலைப்பகுதியும் ஓரளவு என்ன செய்யணும், நேராக இருக்கும்படியாக அந்த நேர் சரிசமம் இருக்கணும். சரி, ஒரு இயற்கையான ஒரு உயரத்துக்கு அடிப்படையில் ரொம்ப குட்டையாக இருந்தாலும் கூட ஓரளவு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காரு ஒருத்தர், உட்கார்ந்து முதல் சப்பில் உட்கார்ந்துருவாங்க, இமாம் நிற்கிறாரு. இப்போ எந்திரிச்சா என்னது அவங்களுக்கு சமமாக இருக்க மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சரி, இது முடிஞ்சிச்சு. இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வராரு, சஃப்ல இடம் இருந்தால் சஃப்ல போய் நின்று தக்பீரை கட்டிடுவார். சஃப்ல இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வார், அவர் தக்பீர் கட்டிடுவார். கட்டினா நம்ம என்ன சொன்னோம், தனியாக நிற்கிற விஷயம் சொன்னோம். கட்டினதுக்கு பிறகு என்ன செய்வார், அவர் தன்னுடைய முன்னாடி உள்ள சஃப்ல இருந்து ஒரு மனிதரை அப்படி லேசாக இழுத்துக்குருவார். லேசாக இழுத்து தன்னோட நிற்பதற்காக வேண்டி அவரை செய்வார். இது என்னன்னு சொல்லி சொன்னால், யார் இழுக்கப்படுறாரோ அவரும் என்ன செய்யணும், அவருக்கு உதவி செய்த வண்ணமாக வரணும். நம்ம இப்படி இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்யக்கூடாது, முரண்டு பிடிக்கக்கூடாது. இது அவருடைய ஒரு விஷயத்துக்காக செய்யலாதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யற அவரோட வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறது. சரி, அது ஜாயிண்ட் ஆகி சுன்னத்திற்கு உதவி செய்யுது. அதே நேரத்தில் இமாமுடைய அந்த குதிங்கால், மாமுமுடைய குதிங்கால் ரெண்டு இருக்கு. இப்போ மாமுமுடைய இமாமுடைய குதிங்காலை விட மாமுமுடைய குதிங்கால் முன்னாகிவிட்டால், முந்திரிச்சுன்னு சொல்லி சொன்னா தொழுகை சரியாகாது, தொழுகை கூடாமல் போய்விடும். இதுதான் இமாம் மஅமூமுக்குரிய இடையில் உண்டான விஷயங்களை பற்றி பேசப்படுது. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் வேண்டிய இபாரத்துகள், கிதாபுடைய இபாரத்துகளை காண்போம். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன் السنة أن يقف الذكران فصاعدا خلف الإمام. இமாமத் சம்பந்தமான விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இமாமாக இருக்கக்கூடியவர் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சென்ற பாடங்களில் விலாவரியாக தெளிவாக சொல்லப்பட்டது. இப்பொழுது இந்த அடிப்படையிலே இமாம் இன்னும் மஅமூம்கள், இமாமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சஃப்கள் சம்பந்தமாக இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, சுன்னத் ஆகிறது. சுன்னத் என்னன்னு சொன்னா ஐயகிஃப தக்கரானி, இரு ஆண்கள் நிற்பது சுன்னத்தாகும். ஃபசாயிதன், இன்னும் அதற்கு அதிகமாக இருந்தாலோ, ஃபசாயிதன இருவரோ இன்னும் அல்லது அதற்கு அதிகமாகவோ இருந்தால் ஹல்ஃபல் இமாம் என்பதாக வருது. ஹல்ஃபல் இமாமி, இமாமுக்கு பின்னால் நிற்க வேண்டும். இமாமுக்கு பின்னால் நிற்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. இப்போ ரெண்டு ஆணு அல்லது 2-3 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா இமாமுக்கு பின்னாடி சஃபா நிற்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. அதான் சொன்னாங்க, சுன்னத்தை யகிஃப தக்கரான், இரு ஆண்களோ ஃபசாயிதன் அதற்கு அதிகமாகவோ இருந்தால் நிற்பது சுன்னத்தாகும். ஹல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னால் நிற்பது சுன்னத்தாகும். ஹல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னால் நிற்கிறது. வதக்கருல் வாஹிது அன் யமீனிஹி, இடத்துல யமீனிஹி என்பதாக வரும். யமீனிஹி அதாவது அதக்கருல் வாஹித், ஒரு ஆண் இருந்தால், இமாமுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆண் தான் நிற்கிறாருன்னு சொன்னால் அதக்கருல் வாஹித் ஒரு ஆணாக இருக்கும் பொழுது அன் யமீனிஹி அவருக்கு வலதுபுறத்தில் நிற்பது சுன்னத்தாகும். சுன்னத்து அதக்கருல் வாஹித், ஒரு ஆணாக இருந்தால் யகிஃப அன் யமீனிஹி அவருக்கு எனது வலது பக்கத்தில் நிற்க. ஒரு ஆண், 2 ஆண்னா அவங்களுக்கு இமாமுக்கு பின்னாடி நிற்பாங்க, நேராக பின்னாடி நிற்பாங்க. ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே ஒரு ஆண் நிற்கிறான்னா அன் யமீனி அவருக்கு வலதுபுறமாக நிற்பார். ஃபஇன் ஜா ஆஹரு, மற்றொருவர் வந்தால், ஒருத்தர் தொழுது கொண்டிருக்காரு, இன்னொருத்தர் வராரு, அஹரம அன் யசாரிஹி, இமாமுடைய இடது பக்கம் தக்பீரை கட்டுவார். அப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் தொழுது கொண்டு இருக்காங்க, அப்போ அஹரம அன் யசாரிஹினா இமாமுடைய இடது பக்கத்தில் நிற்பாரு, தக்பீர் கட்டுவார். இப்போ இமாமுங்க நிற்கிறாரு, ஒருத்தர் வலது பக்கத்தில் கட்டிட்டாரு, இன்னொருத்தர் வந்தாலும் இடது பக்கத்தில் கட்டுவாங்க. அப்போ இமாமுங்க நிற்பாரு, வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். சரி, அப்போ சும்மயத்த அஹரானி இன் அம்கன், பிறகு என்ன செய்வாங்க, இருவரும் பின்னாகுவார்கள். இன் அம்கன், அது அவர்களுக்கு சாத்தியமானால். சாத்தியமாச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க, இமாமோட நிற்க வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர், 2 பேரும் அப்படியே என்ன செய்வாங்க, பின்னாடி வந்துடுவாங்க. பின்னாடி இமாம் முன்னாடி, அதாவது இமாமுங்க நிற்பாரு,
இவங்க 2 பேருக்கு பின்னாடி வந்துடுவாங்க. சரி. சும்ம யதஅஹரானி, பின்பு இருவரும் பின்னாகிவிடுவார்கள். இன் அம்கன, அது சாத்தியமானால். இல்லா, இப்படி சாத்தியம் இல்லை, வர முடியலை, இல்லை பின்னாடி இடம் இல்லை, இந்த நிலையில் இருக்குது, ஏதாவது ஒரு இடைஞ்சலா இருக்குது, ஏதோ ஒன்று உதாரணமாக பின்னாடி வர முடியாது, வந்தால் நெருக்கிறது இடிக்கிறது ஏதோ ஒன்று இருக்குன்னு தக்கத்தமல் இமாம், இமாம் என்ன முன்னாடி போயிடுவார், இமாம் முன்னால் சென்று விடுவார். ஒயின் ஹலர ரிஜாலுன் ஒசிபியானுன் ஒலிசா, முதல் விஷயம் 2 பேரும் பின்னாடி வர்றது சிறந்ததாக இருக்கு. சரி. ஒயின் ஹலர ரிஜாலுன் ஒசிபியானுன் ஒலிசாவுன், இப்போ என்ன செய்கிறாங்க, ஆண்கள் தொழுகைக்காக கலந்திருக்கிறார்கள், ஒசுபியான் சிறுவர்கள் வந்திருக்கிறார்கள், நிசாவுன் பெண்களும் வந்திருக்காங்க. அப்போ தொழுகைக்காக வேண்டிய ஆண்களும் சிறுவர்களும் பெண்களும் வந்திருந்தால் தகத்தமர் ரிஜால், ஆண்கள் முதலாவதாக இருப்பார். இமாமுக்கு பின்னாடி ஆண்கள் தான் முன்னாவார்கள். சும்ம சுபியானு, பிறகு சிறுவர்கள், சும்ம நிசாவு, பின்பு பெண்கள். முதல்ல ஆண்கள், அதற்கு பிறகு பெண் சிறுவர்கள், அதுக்கு பிறகு பெண்கள். இந்த வாரம் என்ன செய்வாங்க, சஃபை நிறுத்தி கொள்வார்கள். வத்தகிஃபு இமாமத்து நிசாய் வஸ்தஹுன்ன, வத்தகிஃபு இமாமத்தன் இமாமத்து நிசா, பெண்களுக்கு இமாம செய்யக்கூடியவர்கள் நிற்பால் வஸ்தஹுன்ன, அவர்களுக்கு அந்த பெண்களுடைய சஃபுகளின் நடுவில் நிற்பார்கள். பெண்களுக்கு இமாமா, பெண்கள் இமாமா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த சஃபில் நடுவில் நிற்சுவாங்க, அந்த பெண் நிற்பாங்க, முன்னாடி நிற்கக்கூடாது, இப்படி முன்னாடி சஃபுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. தகிஃபு இமாமத்து நிசாயி, பெண்ணுடைய இமாமத் என்பது நிற்கும், இமாம செய்யக்கூடிய பெண் நிற்பால் வஸ்தஹுன்ன, அவர்களுக்கு நடுவில் நினைச்சுவாங்க, நின்று கொள்வார்கள். சரி, முடிஞ்சு. வயுக்ரஹு அன் யர்தஃபிஅ மௌகிஃபுல் இமாமி அலல் மஅமூமி வபிஅக்ஸிஹி, வயுக்ரஹு மக்ரூஹாக்கப்படும் அன் யர்தஃபிஅ உயர்வது என்பது, மௌகிஃபுல் இமாமி அலல் மஅமூமி இமாமுடைய நிற்குதல், இமாமுடைய நிற்கும் இடம் என்பது உயரமாக இருப்பதால் அல் மஅமூமின் மீது உயரமாக இருப்பது என்பது மக்ரூஹாகும். ஒபி அக்ஸிஹி, அதற்கு நேர் மாற்றமாக செய்வதும் மக்ரூவாகும். என்னது, அதற்கு எதிர்மாற்றம்னா என்ன செய்யறது, இமாம் கீழே மாமூம் மேலே. என்ன, முதல்ல எர்த்தஃபியல் இமாமு, இமாம் மௌகிஃப், இமாமுடைய இடம் மேலே இருக்கு, மாமூம் இடம் கீழே இருக்கு, இதுவும் என்னது மக்ரூ. அல்லது இமாமுடைய இடம் கீழே இருக்கு, மாமுடைய இடம் மேலே இருக்கு, இதுவும் என்னது மக்ரூ. சரி, அதுக்கு தான் ஒபி அக்ஸிஹின்னு போட்டிருக்காங்க. இல்லா ஐ யுரீதல் இமாமு தாலிமஹும் அஃஅல ஸலாத்தி, இல்லா நாடினாலை தவிர, இல்லா ஒன்றை தவிர, யுரீதல் இமாம், இமாம் நாடினாலை தவிர, தாலீமஹும் அந்த முக்ததியில் மஹ்மூம்களுக்கு பின்னால் நிற்கக்கூடியவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை, அஃஅல ஸலாத்தி தொழுகையுடைய செயல்களை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதை இமாம் நாடினாலை தவிர, இமாம் மேலையும் கீழையுமாக, இமாமும் மஹ்மூமும் மேலையும் கீழமாக இருப்பது மக்ரூஹாகப்படும், மக்ரூஹாக ஆகிவிடும். அவ் யகூனல் மஅமூமு முபல்லிகன், ஒன்று இமாம் என்ன செய்கிறாரு, தொழுகையுடைய செயல்களை கற்றுக் கொடுக்க நாடினார், இப்பொழுதும் எனது கூடும், இப்பவும் எனது மக்ரூஹ் ஆகாது. அவ் யகூனல் மஅமூம், அல்லது மஅமூம் என்ன செய்கிறாரு, முபல்லிகன், முபல்லிகாக இருக்கிறார். முபல்லிகனா தக்பீரை எத்தி வைக்கிறார், இமாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அல்லாஹ் அக்பர் என்பது அதை என்ன செய்கிறார், தக்பீரை எத்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அனில் இமாம், இமாமை தொட்டும் இமாமிடமிருந்து தக்பீரை எத்தி வைப்பதற்காக வேண்டி மஅமூமானவர் என்ன செய்கிறாரு, மேலே நிற்கிறான்னு சொன்னா பைந்தபு, அது மக்ரூஹ் ஆகாது, மாறாக சுன்னத்தாக்கப்படும். என்ன சொல்றாங்க, இமாமும் மாமூமும் ஒரேடியா நிற்கணும், நேராக நிற்கணும், மேலேங்கிலுமா நிற்கக்கூடாது. அப்போ நிற்கிறாங்கன்னு சொன்னா நான் மேலேங்கிலுமா நிற்கிறது மக்ரூஹ். எப்படி, இமாமும் மேலையும் மாமும் கீழையும், அல்ல மாமும் மேலே இமாம் கீழே நிற்கிறது மக்ரூஹ். அதே நேரத்தில் இமாம் என்ன செய்கிறாரு, தொழுகையுடைய செயல்களை கற்றுக் கொடுக்குறக்காக நாடுறாரு. அப்போ அவர் தொழும்போது என்ன கண்டுக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்க. அப்போ அப்படி நாடினாலே தவிர, அல்லது மாமூமானவர் என்ன செய்கிறாரு, இமாமுடைய தப்லீக், இமாமுடைய சொல்ல எத்தி வைப்பதற்காக வேண்டி மேலே நிற்கின்றார் என்றால் இந்த இரண்டும் மக்ரூஹாகாது, இந்த மாறாக சுன்னத்தாக ஆகும். லாக்கின் இன்கானா ஃபி கைரி மஸ்ஜிதின், என்றாலும் இன்கானா அவர்கள் இருவரும் ஆகியிருந்தால், ஃபி கைரி மஸ்ஜிதின் மஸ்ஜித் அல்லாத பகுதியில் இருவரும் நின்று கொண்டிருந்தார். லாக்கின் இன்கானா ஃபி கைரி மஸ்ஜித், மஸ்ஜித் அல்லாத பகுதியில், வராண்டால் நிற்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு திண்ணையில் நிற்கிறாங்க, முத்தத்தில் நிற்கிறாங்க, மஸ்ஜித் அல்லாத பகுதியில் என்ன செய்கிறாங்க, இருவரும் ஆகியிருந்தால், இமாமும் மாமும் ஆகியிருந்தால், வஜப வாஜிபாகிவிடும், ஐயுஹாதியல் அஸ்ஃபலு அல் அலா, ஐயுஹாதியல் அஸ்ஃபலு
அதாவது கீழ்ப்பகுதி என்பது சமமாக இருப்பது அல்ல ஆலா. அது கீழ்ப்பகுதி என்பது நேராக இருக்க வேண்டும், நேராக ஒத்திருக்க வேண்டும். அல் ஆலா உயர் பகுதி. அப்படின்னா அஸ்ஃபல்னா இந்த இடத்துல அஸ்ஃபலில் இமாம், இமாமுடைய கீழ்ப்பகுதி, கால் பகுதியாக இருக்கலாம், கண்ட கால், இந்த மாதிரி கால் பகுதி. அல்ல ஆலானா மாமுமுடைய மேல் பகுதி, அப்போ மாமுடைய தலை. அப்போ கீழே இமாமுடைய அந்த கால் பகுதியை மாமுடைய தலை என்ன செய்யணும், நேராக இருக்கும். மாமுடைய தலைக்கு நேராக இருக்கணும். அப்போ என்ன இந்த நேரத்தில் ஒரு கட்டையாக இருந்தாலும் என்ன செய்யணும், அதாவது ஒரு ஹில்கத்து வந்து நடுநிலைமையான ஹில்கத்தாக இருக்கணும். பிபாலி பதனி, அதாவது அவருடைய சில உடலுடைய சில பகுதிகளை கொண்டு என்ன செய்யணும், நேராக ஈடாக இருக்க வேண்டும், ரெண்டும் சமமாக இருக்கணும், மேலும் கீழுமா இருக்கக்கூடாது. பிஷர்த்தி யாத்திதாலில் ஹில்கத்தி, ஷர்த்தி நிபந்தனையோடு, பிஷர்த்தி யாத்திதால் ஹில்கத்னா அதாவது ஹில்கத்துடைய நடுநிலைமையை நிபந்தனையாக கொண்டோம்னா என்னது, அந்த அவருடைய தோற்றத்துடைய நடுநிலைமை, தோற்றத்துடைய நடுநிலைமை என்ன செய்யுது, தோற்றத்துடைய நிலையை நிபந்தனையாக கொண்டு என்ன செய்யறது, அவருடைய பதனில் சிலதை இவருடைய பதனோடு இவருடைய உடலில் சிலதோடு சரியாக இருக்குவது வாஜிபாக இருக்கிறது. அப்போ இன் கானா ஃபி கைரில் மஸ்ஜிதின், மஸ்ஜித் அல்லாத பகுதியில் இமாமும் மாமும் ஆகியிருந்தால் வஜப வாஜிபாயிடும் யுஹாதியல் அஸ்ஃபலு, அதாவது இமாமுடைய கீழ் பகுதி அல்லா அலா இமாமுடைய அதாவது மாமுமுடைய மேல் பகுதியோடு நேராக இருக்க வேண்டும். பிபாதி பதனிகி அவருடைய உடனுடைய சில பகுதிகளை கொண்டு, சில பகுதிகளுக்கு பிஷர்த்தி ஹில்கத்தி, அதாவது தோற்றத்துடைய நடுநிலையை நிபந்தனையாக கொண்டு. அப்போ தோற்றத்தின் உதாரணமாக அவர் கட்டையாக இருந்தாலும் அது ரொம்ப கட்டையாக இருக்கார், அது வேறு விஷயம், ரொம்ப கட்டையாக இருந்தால் சரி. அதே நேரத்தில் ஓரளவு மீடியமாக இருக்காருன்னா என்ன செய்யறது, அவருக்கு இவர் நின்னாருன்னு சொன்னால் அவருடைய கால் பகுதியோடு இது பண்ணணும். அதே நேரத்தில் உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னால் எந்திரிச்சு நிற்கும்போது என்ன செஞ்சணும், சமத்தை அந்த நிலையை கொண்டு வரணும். சரி, ஒமல்லம் யஜித், இப்போ இது வரைக்கும் பேசிட்டாங்க. அடுத்து சஃபுடைய விஷயம் பேச போகிறாங்க. ஒமல்லம் யஜித் ஃபி சஃபி ஃபுர்ஜத்தன், ஒரு நிமிஷம் சஃப்ல புரிச்சதான் இடைவெளியை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அஹரம அப்படின்னு தக்பீர் கட்டுவார். சும்மா எஜிதிபுலி நப்சிஹி வாஹித மின சஃப், பிறகு சஃபில் இருந்து ஒரு மனிதரை அவருக்காக வேண்டி இழுத்துக்கொள்வார், அப்படி இழுப்பார் பின்னாடி. யகைஃபமாஹு, அவருடன் இந்த மனிதர், யார் இழுக்கப்பட்ட மனிதர், இவரோடு சஃபில இணைந்து நிற்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்வார், அப்படி லேசா பின்னாடி இழுப்பார். ஓ இந்தபுலி தாலிக்கு முசாதத்து, அப்போ இந்த சுனத்தாக்கப்படும் இதாலிக்க, அவருக்கு அந்த மனிதருக்கு முசாதத்தகுனா என்னது, அவருக்கு உதவி செய்தல் என்பது இவருக்கு சுண்ணத்தாக்கப்படும். அப்போ என்ன செய்றாரு, அவர் முன்னாடி வந்தாரு, தனியாக நிற்கிறாரு, சஃப்ல இடம் இல்லை, முன்னாடி நிற்கிற ஒருத்தர் இழுக்கிறது சுண்ணத்துன்னு சொன்னோம். இழுக்கும்போது அந்த இழுக்கப்படுறவர் என்ன செய்யணும், அவருக்கு ஒத்துழைச்சி பின்னாடி வரணுமே தவிர இடும்படியாக நினைச்சுக்கோ அதே இடத்துல நிற்கும். அதான் சொல்றாங்க இந்தபுலி தாலிக்க முசாதத்துஹு, யாரு அந்த மனிதருக்கு இழுக்கப்படக்கூடியவருக்கு சுண்ணத்தாகவும் இவரோட சேர்ந்து சேர்ந்து கொள்வது, அவருக்கு உதவி செய்வது. வலவு தக்கத்தம அகிபுல் மமூமி அலா அகிபில் இமாமி லம் தஸிஹ் ஸலாத்துஹு, வலவு தக்கத்தம அகிபுல் இமாமி, இமாமுடைய குதிங்கால் மாமூமின் மீது, மாமூமுடைய குதிங்கால் இருக்குத, அலா அகிபில் இமாமி, இமாமுடைய குதிங்காலை விட முன்னாகிவிட்டார். அப்போ மாமூமுடைய குதிங்கால் பின்னாடி இருக்குது, மாமூமுடைய குதிங்கால் இமாமை விட முந்துது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதான் சொல்றாங்க. இமாமுடைய குதிங்கால் இப்படி இருக்குன்னு சொன்னா மாமுடைய குதிங்கால் அது இவரையும் முந்துது. உதாரணமா அவருடைய குதிங்கால் இது, இப்படி குதிங்கால் வரும்போது அப்போ முன்னாடி போயிடும். மாமூமுடைய குதிங்கால் இமாமுடைய குதிங்காலை முந்தும் பொழுது மாமூமுடைய காலை விட இமாமுடைய காலை விட மாமூமுடைய கால் முன்னாகிவிடும். அதுதான் சொல்றாங்க. வலவு தகத்தம அகிபுல் இமாம் மாமூமி, மாமூமுடைய குதிங்கால் முந்திவிட்டால் அலா அகிபில் இமாம், இமாமுடைய குதிங்காலை விட முந்திவிட்டால் லம் தஸிஹ் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை, மாமூடி தொழுகை கூடாது, சரியாகாமல் போய்விடும். அப்போ இதை என்னது, சஃப்ல இடம் கிடைச்சா இடத்துல நிற்க இல்லைன்னு சொன்னால் பின்னாடி ஒருத்தர் கூப்பிட்டு நினைச்சுவாரு, சேர்ந்து நிற்க வைப்பார், தனியாக நிற்க மாட்டார். இமாமுக்கு மத்தியில் நினைச்சக்கூடாது, இடத்துல முன்னம்பின இருக்கக்கூடாது. இமாமுடைய குதிங்காலை தாண்டி நினைச்சக்கூடாது, மாமுடைய குதிங்கால் ஆகிவிட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் தொழுகை கூடாமல் போய்விடும். அப்போ இந்த இடத்துல மாமும் இருக்கக்கூடிய முறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மஸ்ஜித் எல்லா இடத்துல. அதே மாதிரி சஃப்ல முதல்ல ஆண்கள், அதுக்கப்புறம் பெண்கள், அதுக்கு பிறகு
முதல்ல ஆண்கள், 2வது சிறுவர்கள், 3வது பெண்கள் என்று நிறுத்தப்படும். ஃபர்ஸ்ட்டு ஆண்கள், அடுத்து சிறுவர்கள், அடுத்து பெண்கள் என்பதாக வரிசையாக நிறுத்தப்பட வேண்டும். இது சஃப்புடைய விஷயங்களாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதனுடைய தொடர் என்னது, இமாம் மற்றும் மஅமூமுடைய விஷயங்களில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பாக்கியாக இருக்கின்றன. அது இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.